إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த சபையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அங்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதி நபியின் சமூகத்தின் இன்றைய நிலை, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட சமூகம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித இனத்திலிருந்து வெளியான சமூகங்களில் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் புகழ்கிறான். இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நபிமார்களுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு வாய்ப்பை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதியாக அனுப்பப்பட்ட சமூகம் நாம், இருந்தாலும் மறுமையில் முதலாவதாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய சமூகமும் நாம் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விற்கு கோடி நன்றிகள் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்த வேண்டும். வாழ்நாள் முழுவதை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தாலும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில், முஹம்மது நபியுடைய சமூகத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்த நன்றிக்கு ஈடாகாது. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் ஈமானை ஏந்தி இருந்த சமூகம். இந்த சமூகம் அல்லாஹுடைய வெற்றியை உரித்தாக்கிய சமூகம். இந்த சமூகம் அல்லாஹுடைய உதவியை, அல்லாஹுடைய அருளை, அன்பை இந்த பூமிக்கு கொண்டு வந்த சமூகம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தோழமை கொண்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள், புரியும். அப்துல்லா பின் ஹுதாஃபாவின் வரலாற்றை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்துல்லா பின் ஹுதாஃபா நெருப்பு குண்டத்திலே தலைகீழாக தொங்கவிடப்பட்டார். ஒரே வார்த்தைக்காக அப்துல்லா பின் ஹுதாஃபாவை லா இலாஹ இல்லல்லாஹுவை விட்டுவிடு, உன்னை நான் விடுதலை செய்கிறேன் சொன்னார்கள். முடியாது, அல்லாஹ் எனக்கு உலகத்திலே ஒரே ஒரு உயிரை தான் கொடுத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுத்தது ஒரே ஒரு உயிர். இந்த உயிரையும் அல்லாஹுடைய பாதைக்காக அர்ப்பணித்து விட்டால், அல்லாஹுடைய பாதைக்கு அர்ப்பணிப்பதற்கு வேறு உயிர் இல்லையே என்று கவலைப்படுகிறேன். என் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு ரோமங்களும் எனக்கு உயிராக இருந்து அந்த ஒவ்வொரு ரோமத்தையும் அல்லாஹுடைய பாதைக்காக அர்ப்பணித்து இதே வேதனையை அனுபவித்து அல்லாஹுடைய பாதைக்காக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்.
அம்மாருடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள், யாசிர் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள், பிலாலுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஈமானிய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஈமானிய வரலாறுகள் நம்முடைய சமூகத்தில் நிகழ்ந்தவை. இந்த ஈமானிய தியாகங்கள் உம்மத்தே முஹம்மதியாவில் நிகழ்ந்தவை. அல்லாஹ்விற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே வார்த்தைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூதராக ஏற்று நபியாக ஏற்று வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த உம்மத்தே முஹம்மதியா ஈமானிலே சோதிக்கப்பட்டது, இறையச்சத்திலே சோதிக்கப்பட்டது, தௌஹீதிலே சோதிக்கப்பட்டது, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையிலே சோதிக்கப்பட்டது. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களும் அந்த சத்திய ஈமானை ஏற்று தௌஹீதிலே வெற்றி அடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஈமானிய உதவி, அந்த ஈமானிய தியாகங்கள் இந்த உம்மத்திற்கு பெற்று தந்தது அல்லாஹ்வுடைய பூமியின் ஆட்சியை. இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சட்டம் ஆளப்படக்கூடிய ஆட்சியை அந்த ஈமானிய தியாகங்கள் இந்த சமூகத்திற்கு பெற்று தந்தது. யோசித்து பாருங்கள், ரோமிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்ததை. யோசித்து பாருங்கள், பாரசீக நாடுகளை முஸ்லிம்கள் கைப்பற்றியதை. ஏன் பலஸ்தீனை முஸ்லிம்கள் கைப்பற்றி பாபர் மஸ்ஜிதிலே, பைத்துல் முகத்தஸிலே முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி முழங்கி உமர் அவர்களுடைய காலத்திலே தொழுகை நடத்தியதை பெற்று தந்தது எது? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். விரைந்து வந்தது அல்லாஹ்வுடைய உதவிகள், விரைந்து வந்தது அல்லாஹ்வுடைய வெற்றிகள். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த உலகம் சூழப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியிலே நடப்பதற்கு அந்த ஈமானிய தியாகங்களும் உதவிகளும் உதவியாக இருந்தது. நான் கேட்கிறேன், சமூகம் கேட்கிறது, அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தால் கேட்டிருப்பார்கள். அந்த வெற்றிகள் இப்போது எங்கே சென்றது? எங்கே ரோமிலே முஸ்லிம்களின் ஆட்சி? எங்கே பாரசீகத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சி? எங்கே பைத்துல் முகத்தஸை உமர் அவர்கள் தங்களுடைய காலத்திலே முஸ்லிம்களின் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார்களே, அந்த பலஸ்தீனுடைய நிலைமை இன்று என்ன? முஸ்லிம் நாடுகளால் கைப்பற்றப்பட்ட சிரியாவுடைய நிலைமை இன்று என்ன? யோசித்து பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள். கஸாவுடைய நிலைமை இன்று என்ன? சிரியாவுடைய நிலைமை இன்று என்ன? பலஸ்தீனுடைய நிலைமை இன்று என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகள், சவுதி அரேபியாவை தவிர அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த மக்கா மதீனாவை தவிர உலக நாடுகளில் முஸ்லிம்களின் நிலைமைகளை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். கண்ணீர் வருவதை விட இரத்தங்கள் வெளியே வந்துவிடும். அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் அந்த நாடுகளிலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெற்றியை இழந்து தவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும்? மத்தா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் எப்போது இந்த சமூகத்திற்கு உதவி செய்வான்? அல்லாஹ் எப்போது இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்துவான்? எப்படி அரண்மனைகளிலே, ஆட்சிகளிலே உலகத்தின் கடிவாளங்கள் முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்பட்டதோ அது போன்று முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தின் கடிவாளம் ஒப்படைக்கப்படக்கூடிய நாள் எது என்ற கேள்வியோடு முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பலஸ்தீனிலே பார்க்கலாம், கஸாவிலே பார்க்கலாம். பிஞ்சு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் முதல் தாய்மார்கள் வரை எல்லோரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பாதைக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதின் முழக்கத்திற்காக, எதற்கு பிலால் கொடுமைப்படுத்தப்பட்டாரோ, எதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, எதற்கு அபூபக்கர் கொடுமைப்படுத்தப்பட்டாரோ, எதற்கு அலி அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, எதற்கு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக போரிலே கலந்து கொண்டு தங்களுடைய உயிரை கொடுத்து குடும்பங்களை அனாதையாக்கினார்களோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதற்கான புரட்சி தான் இன்று உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வெற்றி பறிபோனதற்கு காரணங்கள் என்ன? இந்த வெற்றியை மீண்டும் அடைவதற்கு தேவையான காரணிகள் என்ன என்பதுதான் இந்த உரையுடைய சுருக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இந்த உம்மா, இந்த முஹம்மது நபியின் சமுதாயம் பின்னால் எப்படி மாறும்,
மாறுவதால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மணிகளிலே தெளிவாக, வரலாற்று பொன்மணிகளிலே தெளிவாக நடக்க இருப்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அந்த ஞானத்திலிருந்து வெளிப்படுத்தினார்கள். அவற்றில் சில ஹதீஸுகளை நீங்கள் படித்திருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். வதரபல்லாஹு மஸலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மஇன்னா யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான் ஃபகஃபரத் بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அல்லாஹ் சொல்லுகிறான், நிம்மதியாக வசித்து வந்தவர்கள், நிம்மதியாக இருந்தவர்கள், அந்த ஊர்வாசிகள் நிம்மதியாக அல்லாஹ்வின் அருள்கொடைகளை நாலாபுறத்திலிருந்தும் பல திசைகளிலிருந்து பெற்று வந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில், அந்த ஊர்வாசிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உதாரணமாக அவர்களை சொல்லுகிறான். நாலாபுறங்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய ரிஸ்குகள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் கிடைத்துக் கொண்டே இருந்தன. ஆம், கிடைத்தது. 1000 ஆண்டுகள் இந்தியாவிலே கிடைத்தது. உலகத்திலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்த நாடுகளிலே அல்லாஹ் நாலாபுறங்களிலிருந்து உதவி செய்தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅதாகஹ அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி, நிம்மதியாக வாழ்ந்து வந்த அந்த சமூகத்திடத்திலே அல்லாஹ் பயத்தையும் பசியையும் போட்டான், அணிவித்தான். ஆடையாக அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்தான். லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், எதிரிகள் மீதுள்ள பயம், எதிரிகள் நம்மை தாக்கி அழித்து விடுவார்களோ என்ற அச்சம், இதை அல்லாஹ் ஆடையாக அவர்களுக்கு அணிவித்தான். பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்து வந்த காரணத்தால் தான், அவர்கள் சம்பாதித்த கூலியின் காரணத்தால் தான். எந்த ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையை அல்லாஹ் நீக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு கொடுத்த அருள்கொடையை அல்லாஹ் நீக்குவதில்லை, அவர்களை மாற்றிக்கொள்ளும் வரை. அவர்கள் மாற்றிக்கொண்டால், அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் விரும்பியதுபடி அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள்கொடைகளை பிடுங்கிக் கொள்கிறான், அவர்களை மாற்றிய காரணத்தால். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் காலத்திலே இந்த சமூகம் எப்படி மாறும் என்று சொன்னார்கள். மின் ரிவாயத்தி அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா தஅخذ உம்மதி பிஅخذில் குரூனி قبلها شبرا بشبر وذراعا بذراع فقيل يا رسول الله كفارس والروم فقال ومن الناس الا اولئك. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நிகழாது, என்னுடைய உம்மத், ஹத்தா தஅخذ உம்மதி, என்னுடைய உம்மா, என்னுடைய சமூகம் முன்னால் இருப்பவர்களை பின்பற்றும் வரை. எப்படி? முழமாக ஜானாக அவர்களுடைய அடிச்சுவடுகளின் படி அப்படியே வாழ்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பாரிஸிலே வசிக்கக்கூடிய, ரோமிலே வசிக்கக்கூடிய யஹூதி நஸ்ரானிகளையுமா சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை விட வேறு யார் இருக்க முடியும்? வமனின் நாசு இல்லா உலாயிக், அவர்கள்தான். ஆம், என்னுடைய சமுதாயம் பின்னால் காலத்திலே யகூதிகளையும் நஸ்ரானிகளையும் முழமாக ஜானாக பின்பற்றும். யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம். பாருங்கள், பார்க்கிறோம் கண்களின் முன்னால் யூதர்களுடைய கலாச்சாரம் இன்று முஸ்லிம்களின் கலாச்சாரமாக மாறி வருகிறது. யூத யகூதி நஸ்ரானிகள் விரும்பக்கூடிய வாழ்க்கை
முறை, அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை முறைகள் இன்று முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக மாறி வருவதை பார்க்கிறோம். ஆடையிலே பார்க்கிறோம், பேச்சிலே பார்க்கிறோம், குணத்திலே பார்க்கிறோம், நோக்கத்திலே பார்க்கிறோம். அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு எதை இழந்தாலும் எதை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை. இந்த உலகத்திலே அவர்களின் நோக்கம் இந்த உலகத்திலே ஜெயிக்க வேண்டும். வேறு எங்கு தோல்த்தாலும் நமக்கு பரவாயில்லை. இந்த உலகத்தின் ஆட்சிகள் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் பரவாயில்லை. நமக்கு தேவை இந்த உலகம். அதற்காக மறுமையா இழந்து விடுவோம், அதற்காக சொர்க்கமா இழந்து விடுவோம், அதற்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவதா இழந்து விடுவோம். அந்த ஒரு கலாச்சார முறைதான், அந்த ஒரு நாகரீக முறைதான் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. யகூதி நஸ்ரானிகளுடைய கொள்கைகளையும் கலாச்சாரங்களையும் விட்டு அல்லாஹ் இந்த சமூகத்தை சுத்தமாக்குவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள், நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கல்வி முறையிலே பார்க்கிறோம், உலக விஷயங்களிலே பார்க்கிறோம், செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய முறைகளிலே பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறக்கூடிய வழிகள் கிடைக்குமோ அந்த வழிகள் எல்லாம் மீறி அவர்களை போன்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட நல்ல சாலிஹீன்களான மக்களை தவிர எல்லோரையும் பொதுவாக குறிப்பிடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். ஆம், யகூதிகளுடைய நோக்கம் அதுதான், யகூதிகளின் குறிக்கோள் அதுதான், யகூதிகளின் லட்சியம் அதுதான். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், வலன் தரதா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். நபியே, உம்மை கொண்டு யகூதிகளும் நஸரானிகளும் திருப்தி அடைய மாட்டார்கள். வலன் தரதா அன்கல் யஹூது வலன் நஸாரா. திருப்தி என்பது கிடையாது உனக்கும் அவர்களுக்கும், சமரசம் என்பது கிடையாது உனக்கும் அவர்களுக்கும். வலன் தரதா அன்கல் யஹூது வலன் நஸாரா. சமரசம் வேண்டுமா, நீதி வேண்டுமா, நீங்கள் இருவரும் அமைதியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா? ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை மதத்தை பின்பற்றும் வரை நபியே உங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. யகூதிகளுடைய நாட்டம் என்ன தெரியுமா? வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் நாட்டம் என்ன தெரியுமா? அவர்களை போன்ற வழிகட்ட காஃபிர்களாக, அவர்களை போன்ற வழிகட்ட முஷ்ரிக்குகளாக உங்களை மாற்றும் வரை அவர்கள் உங்களை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். யா ரப்பி ஸல்லிம். ரப்பு சொல்லுகிறான், படைத்த இறைவன் அறிமுகப்படுத்துகிறான் அவர்களின் நோக்கத்தை. அவர்கள் தங்களுடைய நோக்கத்தில் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஈமானையும் தௌஹீதையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நோக்கத்திற்கு உதவி செய்து ஈமானிலும் இஸ்லாமிலும் தௌஹீதிலும் தோற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தோல்வி அல்லாஹ்விற்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கோ தோல்வி அல்ல, அவர்கள் தங்களுக்கு தேடிக்கொள்ளும் தோல்வி. யா ரப்பி ஸல்லிம். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், லா يأتين على الناس زمان لا يأتين على الناس زمان لا يبالي المرء بما أخذ المال أم من الحلال أو حرام. ஒரு காலம் வரும் என் சமூகத்திலே, அந்த காலத்திலே செல்வத்தை எடுத்துக் கொள்வார்கள் மக்கள். செல்வத்தை எதிலிருந்து எடுக்கிறோம் என்பதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். எதில் கிடைத்தாலும் அள்ளிக் கொள்ளுவார்கள். எப்படி? அது ஹலாலான வழியில் கிடைத்தாலும் சரி, ஹராமான வழியில் கிடைத்தாலும் சரி, அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளுவார்கள். இன்று பார்க்கிறோம் நிதாசன உண்மையாக, இன்று பார்க்கிறோம் உலகத்திலே செல்வத்தை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை மீறி அல்லாஹ் எதையெல்லாம் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு தடை செய்திருக்கிறானோ அவை அனைத்தையும் மீறி எப்படியாவது செல்வம் வந்தால் போதும், அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை என்று
முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், பிஅன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா வ அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. ஆம், செல்வத்தை சம்பாதிக்கிறாயா, வட்டியிலிருந்து விலகி சம்பாதி. செல்வத்தை, வட்டி என்பது வியாபாரத்தை போன்று அல்ல. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்குகிறான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்குகிறான். யார் வட்டி வாங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் போர் பிரகடனம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அறிவிக்கிறான். இன்று பார்க்கிறோம், முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மிச்ச எல்லோரும் வட்டி இல்லாமல் தங்களுடைய தொழிலை தொடங்குவதில்லை, வட்டி இல்லாமல் தங்களுடைய வியாபாரத்தையும் தங்களுடைய முதலீடுகளையும் அமைத்துக் கொள்வதில்லை. அதையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே பின்னால் ஒரு காலம் வரும், மறுமைக்கு முன்னதாக, வயுஷ்ரபல் ஹம்ரு வயதுஹரஸ் ஸினா, மது பெருகிவிடும், சாராயம் குடிப்பது முஸ்லிம்கள் மத்தியிலே ஹலாலாகிவிடும். அவர்கள் அதை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதற்கு பெயர்களை வேண்டுமானால் அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் மதுவை ஹலாலாக்கி என்னுடைய சமூகம் குடிக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சமூகமா? எப்போது அல்லாஹ் மதுவை தடை செய்தான் என்ற கட்டளை வந்ததோ அப்போது அந்த சமூகம் வெளியே வந்து மதுவை கக்கி மதுவுடைய பாட்டில்களை உடைத்து, இனிமேல் அல்லாஹ்வின் மீது சத்தியமிடுகிறோம், அல்லாஹ் தடை செய்த இந்த மதுவை குடிக்க மாட்டோம் என்று எந்த ஒரு சமூகம் சத்தியம் செய்ததோ அந்த சமூகமா அல்லாஹ்வுடைய தூதரே மதுவை குடிக்கும்? சஹாபாக்கள் கேட்டார்கள், ஆம், என்னுடைய சமூகம் அதை வேறு பெயரை கூறி குடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயதுஹரஸ் ஸினா, விபச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே பரவிவிடும். யா ரப்பி ஸல்லிம், யோசித்து பாருங்கள், பெண்களுடைய ஆடைகளிலே குறைவு ஏற்படும், பெண்களின் ஒழுக்கங்களிலே குறைவு ஏற்படும். அல்லாஹ்வுடைய வரம்புகளை ஆண்களும் பெண்களும் மீற ஆரம்பித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை அதற்காக உதாசீனப்படுத்துவார்கள். இன்று பார்க்கிறோம் இந்த சமூகத்திலே, இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகமா? யா ரப்பி ஸல்லிம், காதலுக்காக அல்லது ஒரு ஆணை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவன் எந்த மதத்திலே இருந்தாலும் சரி, யாரை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை எறிந்துவிட்டு அல்லாஹ்வை மறந்துவிட்டு ஒரு பெண் காஃபிரோடு ஓடி செல்வதை இந்த சமூகம் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் அறிந்ததுதான். அது மட்டுமா? யா ரப்பி ஸல்லிம், திருமணம் முடித்ததற்கு பிறகு கூட கள்ள தொடர்புகளை வைத்துக் கொண்டு கணவன் அல்லாத மற்றவர்களுடன் ஓடி செல்லும் பழக்கமும் முஸ்லிம் பெண்கள் மத்தியிலே அதிகமாகி வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்கள் மீறப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்ணை பார்க்காதே, அது உன் கண் செய்யக்கூடிய விபச்சாரம். பெண்ணிடத்திலே பேசாதே, அது உன் நாவுகள் செய்யக்கூடிய விபச்சாரம். விலகிக்கொள் அடியானே. குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. அல்லாஹ் மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் சரி, அது மறைமுகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே தடை செய்கிறான். ஆனால் இன்று பார்க்கிறோம், வீடுகளிலே ஒழுக்கம் பேணப்படுவதில்லை, வீடுகளிலே கலாச்சாரம் பேணப்படுவதில்லை. எப்போது பார்த்தாலும் சினிமாக்களையும், எப்போது பார்த்தாலும் நாடகங்களையும், எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட கண்ணால் செய்யக்கூடிய உபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும். எப்போது இந்த சமூகம் திருந்த போகிறது? எப்போது இந்த சமூகம் மீளப் போகிறது இதிலிருந்து? இது மீளாத வரை இந்த ஒழுக்க சீர்கேடுகளை இந்த சமூகத்தில் இருந்து அகற்ற முடியாது. பிள்ளைகள் இந்த தவறிலிருந்து விலக மாட்டார்கள். அதுவும் நவநாகரிகம் வளர்ந்த இந்த காலத்திலே, மொபைல் தொடர்புகளும் இன்டர்நெட் தொடர்புகளும் அதிகமான இந்த காலத்திலே எளிதாக இந்த தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய முறையை பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் முறையையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யா ரப்பி ஸல்லிம்,
யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரம் பரவிவிடும். எந்த அளவு? ஒருவர் நடுத்தெருவிலே மக்களின் கண்களுக்கு முன்னால் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார். அந்த கூட்டத்தில் சிறந்தவர்கள் யார் என்றால், ஏன் இங்கே வைத்து செய்கிறீர்கள், ஓரமாக சென்று செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த சமூகத்தில் சிறந்தவராக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்களை நமது கண்களுக்கு முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொடர்பு படுத்திக் கொண்டே வாருங்கள், உங்களுக்கு பின்னால் புரிய வரும். சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், பாதிரு பில் அமால், உங்களுடைய அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள், உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் விரைவாக செய்யுங்கள். இதற்கு முன்னால் ஃபித்னன் ககித்இல் லைலில் முظلم, இருள் சூழ்ந்த இரவை விட குழப்பங்கள் அதிகமாகும் காலத்திற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்கள் விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினா வ யும்சி காஃபிரா அவ் யும்சி முஃமினா அவ் யுஸ்பிஹு காஃபிரா. காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். காலையிலே காஃபிராக இருப்பான், மாலையிலே மூமினாகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி ஒருவன் இப்படி மாற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. இந்த உலகத்தின் அற்ப காரணங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். யா ரப்பி ஸல்லிம். பார்க்கிறோம் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை விட்டுவிட்டு பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே, அதுவும் குறிப்பாக மாற்று மதத்தார்களால் நடத்தப்படும் கல்லூரிகளிலே ஈமானை இழக்க வைத்து படிக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையாக சொன்னார்கள், யபீஅதீனஹு பிஅரதின் மினத் துன்யா. தொழுகை இல்லை, ஹிஜாப் இல்லை, எந்த மார்க்க சட்டங்களையும் கடைபிடிக்க முடியாது, அவர்களுடைய கொள்கைகளை ஏற்று வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பரவாயில்லை, என் பிள்ளை படித்து பெரியாளாக வந்தால் போதும் என்ற நோக்கம் வரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யகூதி நஸ்ரானிகளுக்காக விட்டு விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதீன தഖது தீனஹும் லஇபா வ லஹ்வா. விளையாட்டாகவும் வீணாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மாற்றப்படும், எடுத்துக் கொள்ளுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்ன ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஇஹிம் லியுஜாதிலூகும் வ இன் தஅதுமூஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன். ஷைத்தான் உங்களுக்கிடத்திலே, அவர்களுடைய தோழர்களிடத்திலே வந்து அவர்களை ஏவுவான். முஸ்லிம்களிடத்திலே சென்று நீங்கள் போட்டி போடுங்கள். முஸ்லிம்களிடத்திலே சென்று அவர்களுடைய கொள்கைகளுக்கும் உங்களுடைய கொள்கைகளுக்கும் இடையிலே சமரசத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வந்து உங்களிடத்திலே அல்லாஹ்வின் மார்க்க சட்டத்திலே ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று போட்டி போடும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்க சட்டத்தை விட்டு அவர்களுடைய வழிக்கு கட்டுப்பட்டால் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்களும் அவர்களை போன்ற முஷ்ரிக்குகள் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுடைய சட்டங்களுக்காக, கட்டளைகளுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை விட்டுவிட்டு அல்லது விட்டுவிட்டு நீங்கள் அவர்களுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டால் நீங்களும் அவர்களை போன்ற வழிகட்ட முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவீர்கள். என் அன்பு மூமினான சகோதரர்களே, தாய்மார்களை, எனக்கு முதலாவதாகவும் பிறகு உங்களுக்கும் நான் இந்த வசியத்தை செய்து கொள்கிறேன். உலகத்தில் எதற்காகவும், யாருக்காகவும், எந்த செல்வத்தை அடைவதற்காகவும், ஏன் உலகத்தின் ஆட்சி, உலகத்தின் கடிவாளம் கிடைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தில் ஒரு கடுகளவு உள்ள சட்டத்தை விற்றுதான் அந்த பெரிய கடிவாளத்தை அடைய முடியும் என்றால், அந்த கடிவாளத்தை நாம் அடைவதை விட நம்முடைய மரணத்தை நாம் மேற்கொள்வது மேல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதையும் இழங்கள், இழப்பு அல்ல.
அது நஷ்டம் அல்ல. நாளை மறுமையிலே ஈமானை இழந்து அல்லாஹ்விற்கு முன்னால் படைத்த இறைவன் நான் படைத்த படைப்பினை எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், ஈமானை இழந்து மற்றவர்களுக்காக என் ஈமானை விட்டு கொடுத்து வந்தேன் என்று சொல்லுவதை விட இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரணத்தை ஏற்பது மேல் என் அன்பு சகோதரர்களே உறுதியாகுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடிப்பதற்காக எதையும் இழக்க தயாராகுங்கள். எதையும் இழந்து அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை இழந்து விடாதீர்கள். எதையும் பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை இழந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நஷ்டவாளிகளாக நாம் மாற வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எல்லா தன்மைகளையும் ஏற்று இந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, யூஷிகுல் உம்மம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அக்லத இலா கிஸ்அத்திஹா. ஒரு காலம் வரும் எப்படி உணவின் விரிப்பை விரித்து வைக்கும் பொழுது பாய்வார்களோ அது போன்று எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள். யா ரப்பி ஸல்லி. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபகால காயிலுன் வமின் கில்லத்தி நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? வமின் கில்லத்தி நஹ்னு யௌமைதின், குறைவான எண்ணிக்கை எங்களிடத்திலே இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் தான் இருப்பீர்கள். எப்படி? ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை விட உங்களின் எண்ணிக்கை அவர்களை விட அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் وَلَيَنزَعَنَّ اللَّهَ مِنْ صُدُورِ عَدُوِّكُمُ الْمَهَابَّةَ مِنْكُمْ وَلَيَقْذِفَنَّ اللَّهَ فِي قُلُوبِكُمُ الْوَهْنَ. அல்லாஹ் உங்கள் மீதுள்ள பயத்தை எதிரிகள் உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு, யார் எடுப்பது? அல்லாஹ் எதிரிகள் உள்ளத்திலிருந்து உங்களுடைய பயத்தை எடுத்துவிட்டு உங்களது உள்ளத்திலே வஹ்னை போடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வஹ்ன் என்றால் என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். எல்லாவற்றிற்கும் காரணம் இதுதான். உலக ஆசை உங்களுக்கு மத்தியிலே பெருகிவிடும், மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உலக ஆசை பெருகிவிடும். எந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு கொசுவின் ரெக்கைக்கு ஒப்பிடுகிறானோ, எந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே மதிப்பற்றதோ, எந்த உலகம் ஒரு சோதனைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, அந்த உலகத்தின் ஆசை பெருகிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகி மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். உங்கள் உள்ளத்தில் எண்ணம் இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள். அல்லாஹ் மேலும் சில அறிவிப்புகளிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்துக் கொடுக்கிறான், அவர்கள் உங்கள் மீது பாய்வார்கள், நீங்கள் அவர்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு ஓடிவிடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய மதத்திற்கு மீண்டும் வரும் வரை, உங்களுடைய தீனை நீங்கள் பின்பற்ற தயாராகாத வரை அல்லாஹ் அப்படிப்பட்ட எதிரிகளின் சூழ்ச்சியை அல்லாஹ் நிறுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய சமூகத்தின் நிலை. அல்லாஹுவை அறியாத சமூகம் இது. அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை சரிவர பின்பற்ற தெரியாத சமூகம் இது. கொள்கைகளாலும் குழப்பங்களாலும் தங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை ஏற்படுத்தி ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய சமூகம் இது. ஈமானை, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை உலக விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனை ஒரு ஓரத்திலே தள்ளக்கூடிய சமூகம் இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுடைய சஹாபாக்களுடைய தியாகங்கள் ஏனென்ற கேள்வியை கேட்க வைக்கும் அளவிற்கு இந்த சமூகத்தின் நிலை இப்போது மாறி வருகிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹீன்களான மூமின்களும் இந்த சமூகத்திலே வாழ்கிறார்கள். அல்லாஹ் அந்த மூமின்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆனால் யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று.
அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தில் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய அழைப்பு பணிகளில் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகங்கள் உயிராலும் செல்வத்தாலும் அதில் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய வெற்றிக்கு காரணமாக அமையக்கூடிய அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட ஒற்றுமை, அந்த ஒற்றுமையிலே இந்த சமூகத்தின் நிலைமை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? இந்த சமூகம் தங்களை மாற்றிக்கொள்ளும் வரை இந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். ஈமான் ஈமான் இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்னால் தங்கள் இறைவனை பற்றி பேசப்பட்டால் தங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கும். மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய சமூகம். அதனால் தான் காலித் பின் வலீத் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன மஅய கௌமன் யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூனல் ஹம்ர வல் ஹயாத. ருஸ்துமே, எப்படி உன் சமூகம் மதுவையும் உலகத்தையும் நேசிக்கிறதோ அது போன்று என்னுடைய சமூகம் மரணத்தை நேசிக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்நோக்கி தங்களுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியது என் சமூகம் என்று சொல்லுவார்கள். இந்த சமூகம் இப்போது எங்கே இருக்கிறது? இதை உருவாக்குவதற்கு என்ன வழிகள்? அல் வசாயா அல் ஹம்ஸ், 5 அறிவுரைகள் இருக்கிறது. இந்த 5 அறிவுரைகளை ஏற்று இந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், இந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கையை இந்த 5 அறிவுரைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டால், இந்த சமூகத்தின் வெற்றி காலை விடியலை விட விரைவாக வந்து கொண்டிருக்கும். இந்த அறிவுரைகளை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மேலும் மேலும் மீறிக்கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தண்டனையும் தவிர இந்த சமூகம் எதையும் சம்பாதிக்காது. அல்லாஹ் அதை விட்டு என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. அல் வசாயா அல் ஹம்ஸ் அல் வசியத் அல் ஊலா. முதலாவதாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட அறிவுரை தஜ்தீதுல் ஈமான், ஈமானை புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய இறை நம்பிக்கையை, அவன் மீது நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும். ஈமானை வளர்க்கக்கூடிய காரணிகளை தேடிக்கொள்ள வேண்டும். முதலிலே அந்த அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் தன்மைகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன, அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இவன் நாளை மறுமையிலே எனக்கு என்ன உதவிகளை செய்வான் என்ற முழு விவரத்தையும் உள்ளத்திலே ஏந்தி நம்முடைய உள்ளத்தை ஈமானிலே புதுப்பித்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக நம்முடைய நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் யார்? அவன் இந்த பெயர் யாருக்கு சொந்தமானது? யார் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கிறானோ, யார் வானங்கள் பூமிகளின் இறைவனோ, யார் சூரியன் சந்திரனின் இறைவனோ, அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் யார் கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவர்கள் அழைக்கும் பொழுது பதிலளிக்கிறானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யார் தன்னுடைய மக்கள் வேதனைப்படும் பொழுது அவர்களுடைய கரங்களை பிடித்து அவர்களை உயர்த்தி விடுகிறானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யார் நாடினால் எதுவும் நடக்குமோ, யார் நாடவில்லை என்றால் எதுவும் நடக்க முடியாதோ, யார் நாடினால் சூரியன் உதிக்குமோ, யார் நாடவில்லை என்றால் சூரியன் உதிக்க முடியாதோ, யார் நாடினால் மழை பெய்யுமோ, யாருடைய கையிலே மறைவான யானங்கள் இருக்கிறதோ, யார் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பதை அறிந்து வைத்திருக்கிறானோ, யார் மழை எப்போது பெய்யும் என்ற அறிவை வைத்திருக்கிறானோ, நாளை என்ன நடக்கும் என்பதை எவன் ஒருவன் அறிந்து வைத்திருக்கிறானோ, நாளை இந்த ஆத்துமா எந்த இடத்திலே மரணிக்கும் என்பதை யார் ஒருவன் அறிந்து வைத்திருக்கிறானோ, யார் மரணம் இல்லாதவனோ, யார் முதலாம் அவனோ, அவனுக்கு முன்னாலும் யாரும் இல்லையோ, அவனுக்கு பின்னாலும் யாரும் இருக்க போவதில்லையோ, அவனுடைய பெயர் அல்லாஹ். யா ரப்பி சல்லிம். யோசித்து பாருங்கள், இந்த ரப்பை நம்முடைய உள்ளம் உணர்ந்திருக்கிறதா? அந்த ரப்புடைய அச்சத்தை, உள்ளச்சத்தை இந்த உள்ளம் சுமந்திருக்கிறதா? இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் வஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அன் இத்தகுல்லாஹ்.
உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் அறிவுரை செய்தான். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. மக்களில் பலர் அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை அல்லாஹ்வை நேசிப்பது போன்று நேசிக்கிறார்கள். ஒரு ஈமான் உள்ளவன் அல்லாஹ்வுடைய அன்பை உள்ளத்திலே அதிகமாக வைத்திருப்பான். அந்த அல்லாஹ்வுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதா? அந்த அல்லாஹ்வுடைய அருள் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதா? யா அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வின் தன்மைகள் நம்முடைய உள்ளத்திலே ஏறி ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியா ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால் எவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறதோ அந்த கண்களாக நம்முடைய உள்ளத்தின் கண்கள் மாறி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். யார் உங்களுக்கு தேவை என்றால் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி. யார் என்னை அழையுங்கள், நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். வரம்பு மீறி பாவம் செய்தவர்களை என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்தவர்களை என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. யா அல்லாஹ், நான் வரம்பு மீறி பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களை ஒற்றுக்கொண்டு அந்த பாவங்களை விட்டு திரும்பி நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கிறதா அல்லது பாவங்களில் சுற்றி உழந்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். யாருடைய கையிலே ஆட்சி அதிகாரங்கள்? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். ஆட்சி அதிகாரத்தின் இறைவன் அவன். இறைவன் மலிக், மலிக்குகளுக்கெல்லாம் இறைவன், அரசர்களுக்கெல்லாம் அரசன். அவனுடைய ஆட்சி தான் ஆட்சி, அவனுடைய முல்கு தான் முல்க். துத்தில் முல்க மன் தஷா, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடத்திலிருந்து ஆட்சியை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை எடுத்து விடுவான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துவான். யாரை அல்லாஹ் கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இந்த அல்லாஹ்வுடைய ஈமானை நம்முடைய உள்ளம் சுமந்திருக்கிறதா? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோமே தொழுகையிலே, அந்த தொழுகையிலே என் இறைவன் எனக்கு முன்னால் நிற்கிறான் என்ற அச்சத்தோடு அந்த அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லப்படுகிறதா அல்லது வெறும் வார்த்தைகளாக அந்த தக்பீர் முழங்கப்படுகிறதா? சுப்ஹான ரப்பியல் அலா என்று சுஜூதிலே ஒருவன் சொல்லும் பொழுது என் இறைவனை புகழ்கிறேன் என்ற பெருமையோடு, பாசத்தோடு, அன்போடு, இறையச்சத்தோடு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதா அல்லது வெறும் வார்த்தைகளாக வாயிலிருந்து வெளியே வருகிறதா? என் அன்பு சகோதரர்களை, என்னையும் உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஈமானோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெற்றியை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய வெற்றியை இந்த பூமியிலே கொண்டு வர முடியாது. அல்லாஹ் நாடினால் போதும். எந்த நாட்டில் வெற்றி வேண்டும்? எந்த நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டும்? உலகத்தின் கடிவாளங்கள் உங்களுக்கு வேண்டுமா? இயன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளித்தால் அந்த வெற்றியை யாராலும் மிகைக்க முடியாது. யக்கீனை கொள்ளுங்கள், நம்பிக்கையை கொள்ளுங்கள். என் இறைவன் நாடினால் வெற்றி. அடுத்து சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தினால் அதற்கு பிறகு அல்லாஹ்வை தவிர உங்களை யாரால் வெற்றியடைய செய்ய முடியும்? யா ரப்பி ஸல்லி.
அந்த அல்லாஹ்வோடு இந்த சமூகம் எப்போது தொடர்பை மேற்கொள்கிறதோ அவனுடைய தௌஹீதுடைய கொள்கையில் அவனுக்கு எதையும் இணையாக்காமல் யாரையும் இணையாக்காமல் எப்போது தௌஹீதிலே அல்லாஹ்வை ஒருமையோடு அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தித்து வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே, பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், பணிவாக இருக்கட்டும், அச்சமாக இருக்கட்டும், நேர்ச்சையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகாத வரை அல்லாஹ்வுடைய வெற்றியை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியாது. ஷஹாதத்தை அல் ஈமான், ஈமான் முழுமையாகாது இரண்டு கலிமாக்களை கொண்டு, ஷஹாதத்து தௌஹீத் வ ஷஹாதத்து ரிசாலா. இரண்டு சாட்சி கொடுக்கிறோம் அல்லாஹ்விற்கு ஈமானுக்காக. இந்த இரண்டு சாட்சிகளை கொடுக்காமல் யாரும் மூமின்களாக முஸ்லிம்களாக மாற முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஷஹாதத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இதை சொல்லும் பொழுதே என் இறைவனுடைய சட்டங்களுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று ஒரு அடியான் தன்னை அறியாமலேயே அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைத்து விடுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். வாழ்வின் நோக்கம் இது, உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம் இது, நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் இது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக இரத்தங்கள் ஓட்டப்பட்டதன் நோக்கம் இது. எந்த ஒரு நோக்கத்திற்காக எதிரிகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இரத்தங்களும் இந்த பூமியிலே ஓடுவதற்கு அனுமதிக்கப்பட்டது இந்த ஒரே ஒரு கலிமாவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்காக. லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து ஒரு சாட்சியை நாம் கொடுக்கிறோம் ஈமானுக்காக. வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மதை தவிர யாரை அவர்கள் தூதராக ஏற்றாலும், முஹம்மதை தவிர எந்த ஒரு நபியை இந்த சமூகம் தூதராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அல்லது அந்த நபிக்கு பிறகு முட்டாள்களாக வந்த எந்த ஒரு நபி என்று தன்னை அறிமுகப்படுத்திய யாரை ஏற்றுக்கொண்டாலும் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தௌஹீதுடைய கலிமாவிற்கு சேர்த்து சாட்சி கொடுத்தோமே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு இன்று என்ன அர்த்தம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? முஹம்மதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது தவறாக பேசினால் புரட்சி செய்வார்கள். அவர்களை பற்றி யாராவது தவறாக படம் எடுத்தால் அதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் அர்ப்பணிப்பதற்கு இந்த மூமின்கள் தயாராகுவார்கள். ஆம், அப்படித்தான் மூமின்கள் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லலாம். ஆனால் இது உண்மையான முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய உண்மை விளக்கமா அல்லது அந்த முஹம்மது ரசூலை என்னுடைய வாழ்க்கையில் உயிராக கொண்டு வருவது உண்மை விளக்கமா? ரசூலுடைய வழிமுறைகள் எங்கே? ரசூலுடைய சுன்னாக்கள் எங்கே? அவர்களுடைய குணங்கள் எங்கே இந்த உலகத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது? அவர்களுடைய முகங்கள் எங்கே இங்கே தென்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், உங்களுடைய முகங்களில் தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள், மீசையை கத்தறியுங்கள். இந்த வழிமுறை ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுன்னா. ஒரு யகூதி வந்தார், முஸ்லிமாக வந்தார். ஒரு முஸ்லிம் வருகிறார், முகத்திலே தாடி இல்லை, மீசையை மட்டும் நன்றாக வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அடியானே, ஏன் இப்படி முகத்திலே தாடி இல்லாமல் மீசையை மட்டும் வளர்த்து கொண்டு இங்கே வந்து நிற்கிறாய்? என் எஜமானர் கூறினார் இப்படி செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியை பிடித்து சொன்னார்கள், நான் ஏன் தாடி வளர்த்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய எஜமானன் எனக்கு சொல்லி இருக்கிறார். யா ரப்பி ஸல்லி. எங்கே அந்த தூதருடைய வழிமுறை இன்று கேவலமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே வாலிபர்கள் மத்தியிலும், குறிப்பாக தாய்மார்கள் மத்தியிலும். குறிப்பாக சொல்லலாம், 180% பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை தங்களுடைய முகத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை.
இந்த வயசிலேயே இதுவெல்லாம் தேவையா? இதுவெல்லாம் 40-50 வயசிலே கிழவனாக மாறியவர்கள் செய்யக்கூடிய செயல் என்று அல்லாஹுடைய தூதரை கேவலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், எந்த முகத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்கள் ஒளிமயமான முகம் என்று சொன்னார்களோ அந்த முகத்தை ஏந்து வாழக்கூடிய மூமின்களை கேவலப்படுத்துகிறார்கள். இது ஒரு சுன்னா. எடுத்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள், ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய குணங்களையும் அந்த செயல்களையும். எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கூறிக்கொண்டு தஜ்தீதுல் ஈமான். குறையாக சொல்கிறேன் என்று எண்ணாதீர்களே நண்பு பெரியோர்களே, தாய்மார்களே. நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய காலம் இது. நம்முடைய இறை நம்பிக்கையை சரி செய்து கொள்ள வேண்டிய காலம் இது. நாம் நம்முடைய ஈமானில் முழுமையாகாமல் ஒரு அல்லாஹ்வுடைய வெற்றியை, உதவியை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியாது. யா ரப்பி ஸல்லிம். யோசித்து பாருங்கள், இந்த ஈமானை வளர்ப்பதற்கு என்னுடைய முயற்சிகளும் உங்களுடைய முயற்சிகளும் என்ன? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. ஹலாவத்துல் ஈமான், ஈமானின் சுவை. ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். யாருடைய உள்ளத்திலே இன்று 3 தன்மைகள் குடிகொண்டிருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைத்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னார்கள், மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. ஈமானின் முதல் அம்சம் இதுதான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட, ஏன் ஒட்டுமொத்த உலக இன்பங்களையும் உலகத்தின் உறவுகளையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உள்ளத்திற்கு நேசம் கொண்டவர்களாக மாறினால் அவர்கள் ஈமானின் முதல் சுவையை சுவைத்தவர்கள். அல்லாஹும், திரும்ப சொல்லுங்கள் ஒரு முறை, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் விட, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் விட உள்ளத்திற்கு நேசம் கொண்டவர்களாக மாறினால் ஈமானின் முதல் சுவையை சுவைத்தவர்கள். சொல்லி பாருங்கள் இன்னொரு முறை, அதை அப்படியே மாற்றியும் பாருங்கள். அல்லாஹுடைய சட்டமும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டுதலும், இந்த இரண்டும் உலகத்தின் அனைத்து கட்டளைகளை விடவும் உள்ளத்திற்கு நேசம் கொண்டதாக மாறாத வரை ஈமானின் முதல் சுவையை சுவைக்க முடியாது. அல்லாஹுவை நேசிக்கிறேன், தூதரை நேசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசித்தல், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கும் யார் ஒருவன் கட்டுப்படுகிறானோ அவன் ஒருவன் தான் சொல்ல தகுதியான வார்த்தை இது. என் உள்ளத்திலே அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் விட நேசத்திற்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று. இரண்டாவது, ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் ஒருவருக்காக மட்டும் நேசிப்பார். மூன்றாவது தன்மை, நெருப்பிலே வீசப்படுவதை வெறுப்பது போன்று குஃபுரின் பக்கம் திரும்புவதை வெறுப்பார். ஈமானுடைய சுவைகள் எது? இந்த ஈமானுடைய சுவையை சுவைத்தால்தான் வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன். இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை அளிப்பது அவன் மீது கடமை. வகான ஹக்கன் அலைனா, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் மூமின்களுக்கு வெற்றி செய்ய, உதவி செய்ய வேண்டும் என்று. அல்லாஹுடைய உதவி கிடைக்கவில்லை என்றால் இந்த ஈமானிலே நமது சமூகத்திலே குறை இருக்கிறது என்ற அர்த்தமே தவிர அல்லாஹ்வின் மீது குறை சொல்வதற்கு எந்த மூமினுக்கும் தகுதி இல்லை. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், எப்படி உங்கள் முன்னோர்களுக்கு அல்லாஹ் ஹிலாஃபத்தை, ஆட்சியை கொடுத்தானோ அது போன்ற ஆட்சி அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பதாக. ஷர்த்து, நிபந்தனை ஈமான் தான். இந்த ஈமானை இந்த சமூகம் புதுப்பித்தால்தான், இந்த ஈமானுடைய வடிவத்தை இந்த சமூகம் மாற்றினால்தான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் உள்ளத்திலே கொண்டு உலக அன்புகளை வெளியே தூக்கி எறிந்து அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை உள்ளத்திலே கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை உள்ளத்திலே கொண்டு உலகத்தின் எந்த வழிமுறையும் தள்ளி வைத்து அல்லாஹ்வுடைய பாதைகளை உழைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவானால்தான் வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அந்த மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டது. யா ரப்பி சல்லிம். இது முதல் அறிவுரை. அல் வசியத்து தானியா. இரண்டாவது அறிவுரை அல் இஹ்லாசு ஃபில் இபாதா. அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய கூட்டம் இந்த சமூகத்திலே உருவாக வேண்டும். வேறு எதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அடைய முடியாது. 3 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஒருவரை அல்லாஹ் மறுமையிலே எழுப்பி கேட்பான், எனக்காக என்ன செய்தாய் என்று. அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதைக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணித்தேன். என்னுடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே உனக்காக விழுந்தன. என் குழந்தைகளை விட்டு, என்னுடைய ஊர்களை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு உன்னுடைய பாதைக்காக வந்து என்னுடைய உயிரை உன்னுடைய பாதைக்காக கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக கொடுக்கவில்லை, உன்னை மக்கள் ஷஹீது என்று புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக கொடுத்தாய். ஷஹீத் என்று மக்கள் உன்னை புகழ்ந்து விட்டார்கள். இங்கே உனக்கு எந்த கூலியும் கிடையாது, நரகத்தை தவிர. இன்னொருவர் வருவார், அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்வத்தை வாரி வாரி இழத்திருப்பார். அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்து கொண்டே இருப்பார். மறுமையிலே அல்லாஹ் கேட்பான் அவரை பார்த்து, என்ன செய்தாய் எனக்காக? யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நீ கொடுத்த செல்வங்கள் அனைத்தையும் உன்னுடைய பாதைக்காக கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக கொடுக்கவில்லை, உன்னை மக்கள் செல்வந்தம் என்று புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக கொடுத்தாய். அந்த புகழை உலகத்திலே பெற்றுவிட்டாய், இப்போது உனக்கும் ஒன்றும் கிடையாது. மூன்றாவதாக ஒருவர் வருவார். அவர்தான் மார்க்க அறிஞர், ஆலிம். என்ன செய்தாய் ஆலிமே? யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக உலகத்தில் உள்ள எல்லோரும் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, உலக கல்வியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய குர்ஆனை மனனம் செய்து உன்னுடைய கல்வியை கற்று மக்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரச்சாரம் செய்தேன். யா ரப்பி சல்லிம். அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக செய்யவில்லை, உன்னை மக்கள் மார்க்க அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக, நீ பெரிய பேச்சாளர் என்று மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்தாய். அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்திலே உள்ள எல்லா மார்க்க அறிஞர்களையும் இந்த தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக. அந்த கூலியை உலகத்திலே பெற்றுவிட்டாய், இங்கே உனக்கு ஒன்றும் கிடையாது. அல் இஹ்லாசு ஃபில் இபாதா. செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் ரப்புடைய முகம் ஒன்றுக்காகத்தான் செய்கிறேன் என்ற நோக்கத்தை கொண்டு உருவாகக்கூடிய சமூகம் உருவானால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்டு வர முடியும். அல் இஹ்லாஸ் 2 ஷர்த்துகளை கொண்டது. அல்லாஹ்விற்காக செய்யும் பொழுது 2 ஷர்த்துகள் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ் ஒருவனுடைய பொருத்தத்திற்காக மட்டும் அந்த செயல் செய்யப்பட வேண்டும். இன்னொன்று, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய முறையில்தான் அந்த செயல் செய்யப்பட்டால்தான் அல்லாஹ்விடத்திலே அவனுக்காக செய்யப்பட்ட செயலாக மாறும். யார் ஒருவன் அல்லாஹ்விற்காக இருந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதை விட்டுவிட்டு வேறு யார் வழிகாட்டியதை பின்பற்றி செய்தாலும் அந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவர்கள் அங்கீகரித்தாலும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும். அல் இஹ்லாசு ஃபில் இபாதா. இரண்டாவது, இந்த உம்மத்திற்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவுரை, அல்லாஹ்விற்காக தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுதல். மூன்றாவதாக தஸ்ஹீஹுல் அஹ்லாக், குணங்களை சுத்தப்படுத்துதல். ஒரு முஸ்லிமின் குணம் தனிப்பட்டதாக தெரிய வேண்டும். ஒரு முஸ்லிமை பார்த்தால் அவனுடைய செயல்பாடுகளை அவனை முஸ்லிம் என்பதை அறிவித்துக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயலாக ஒரு முஸ்லிம் சமூகத்தின் செயல் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவியை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். இந்த சமூகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும். ஒரு முஸ்லிம் பொய் பேசக்கூடாது.
ஒரு முஸ்லிம் புறம் பேசக்கூடாது, ஒரு முஸ்லிம் கோல் சொல்லக்கூடாது, ஒரு முஸ்லிம் மோசடி செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிம் நிறுவையிலே ஏமாற்றக்கூடாது, ஒரு முஸ்லிம் பிறரை மிதித்து தான் வளரக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய தன்மைகளை கொண்ட குணங்களை சுத்தப்படுத்திய புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டுள்ளேன் புஇஸ்து லிஉதம்மிம, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? குணங்களை சீர்படுத்துவதற்காக. அதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, ஈமான் உடையவர்களில், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று. அஹ்ஸனஹும் அக்லாகா, குணங்களில் யார் சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஈமான் உள்ள மூமின்களிலும் சிறப்பானவர்கள். ஆனால் இந்த சமூகத்தை இப்போது பார்க்க முடியவில்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல அடியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எத்துணை மோசடிகளை இந்த முஸ்லிம்கள் செய்கிறார்கள், எத்துணை வியாபாரங்களிலே அளவிலே மோசடி செய்கிறார்கள், எத்துணை சொத்துக்களை இந்த முஸ்லிம்கள் அபகரிக்கிறார்கள். முஸ்லிம் என்ற வார்த்தை பொதுவாக இருந்தாலும் அதிலும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகம், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை ஏற்று மறுமையை பயந்து வாழக்கூடிய சமூகமும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த சமூகத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஆக்க வேண்டும். ஆனால் வெளிப்படையான பார்வைக்கு அப்படி இல்லை. ஒரு காலத்திலே மாற்று மதத்தார்கள் முஸ்லிம்களை பார்த்தால் நம்பிக்கை கொண்டவர்கள், முஸ்லிம்களை பார்த்தால் நேர்மையானவர்கள் என்று இருந்த காலம் அன்று. இன்று முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது அவர்களுடைய உள்ளத்திலே. முஸ்லிம்களிடத்தில் வியாபார தொடர்பு வைத்தால் அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்களா என்ற கேள்வி வருகிறது. நேர்மைக்காக உருவாக்கப்பட்ட சமூகத்திலே, நேர்மையை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வந்த சமூகம் இன்று நேர்மை தன்னிடத்திலே இருக்கிறதா என்ற கேள்வியை தன்னுடைய உள்ளத்திலே கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை வைத்தும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வர முடியாது. யா ரப்பி ஸல்லிம். குணங்களை சீர்படுத்துவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, என் குணம் இது நானாக உருவாக்கிய குணம் அல்ல, இது என்னுடைய உடம்பிலே பிறக்கும் பொழுதே வந்த குணம் அல்ல. என்னுடைய குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் புகாரியிலும் முஸ்லிமிலும் திருமிதியிலும் இப்னு மாஜாவிலும் படிக்கலாம். அந்த தூதருடைய குணம்தான் என்னுடைய குணம். என் தூதர் பொய் சொல்ல மாட்டார்கள், என் தூதர் புறம் பேச மாட்டார்கள், என் தூதர் கோல் சொல்ல மாட்டார்கள், என் தூதர் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்த மாட்டார்கள், என் தூதர் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், என் தூதர் வியாபாரத்திலே நேர்மையாக நடக்க சொன்னார்கள், நடந்திருக்கிறார்கள். என் தூதர் யாரையும் மிதித்து மேலே வரவில்லை. என் தூதருடைய வழிமுறை இது, குணம் இது. இந்த குணத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். எழுத்து வடிவங்களாக எங்களுடைய அலமாரிகள் வைக்கக்கூடிய புத்தகத்தில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை முறைகளிலும் இதை நீங்கள் பார்த்து படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய சமூகம், ஈமானோடு இறையச்சத்தோடு ஒழுக்கத்தோடு வரக்கூடிய சமூகம் இருந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். அடுத்து இபாதத்திலே ஆர்வமாகுதல். இன்று இந்த சமூகம் போராடுகிறது. அதை பார்க்கும் பொழுது ஆலிம்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு சந்தேகம் வருகிறது. இந்த போராட்டங்கள் எதற்கு? ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியில் வந்து தொழாமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மதின் சமுதாயமே, வெற்றி வேண்டுமா உனக்கு? உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டுமா? அல்லாஹ்வின் பாதுகாப்பு வேண்டுமா? காலையிலே ஃபஜ்ருக்கு பள்ளிகளே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி விரண்டு சென்று முதல் சஃபிலே தக்பீர் கட்டி உலக முஸ்லிம்கள் வெளியே பள்ளியை விட்டு ஒரு தினம் வெளியே வந்தால் போதும், அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுதால் அன்ற முழு சமூகத்துடைய வெற்றியின் பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஆனால் இன்று பார்க்கிறோம், தொழுகை இருக்காது, ஆனால் போராட்டங்கள் இருக்கும்.
தொழுகையை மறந்து விடுவார்கள், தொழுகையை விட்டு விடுவார்கள். ஏதோ காசு பணத்தை தொலைத்தது போன்று தொழுகையை விட்டுவிட்டு இந்த பூமியை நடமாடி கொண்டிருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டான். யார் தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து ஷிர்கில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து விடுகிறான். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் நாங்கள் குஃப்ராக கருத மாட்டோம், தொழுகையை விடுவதை தவிர. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஃபத்வா, எவன் தொழுகையை விடுகிறானோ 3 நாட்கள் அவனுக்கு அவகாசம். 3 நாளிலும் அவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் 3வது நாளுடைய இரவிலே அவன் முர்த்தத், மதம் மாறியவன் என்ற அடிப்படையிலே அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும். அவனுக்கு முஸ்லிம் கபுரிஸ்தானிலே இடம் கிடையாது. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது. அவனை இறந்து விட்டால் குளிப்பாட்ட கூடாது. சாக்கு மூட்டைகளை கட்டி தொழுகையிலே குப்பையிலே எறிந்து விட வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவன் தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள், மரணித்தாலும் சரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லோருடைய ஃபத்வாவும் 3 நாட்கள் தான் அவகாசம். 3 நாளும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் வெட்டி விடுங்கள். இன்று ஜும்ஆ வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். வெள்ளிக்கிழமை பார்த்தால் பள்ளிகளில் இடம் இருக்காது. காலை ஃபஜ்ர் தொழுகையில் பார்த்தால் இமாமும் முஅத்தினும் நின்று கொண்டிருப்பார்கள். எத்துணை பள்ளிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறோம். இப்படி பள்ளிகளை காலி செய்துவிட்டு தெருக்களிலே போராடக்கூடிய சமூகம். போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை, பள்ளிகளை மறந்துவிட்டு தொழுகையை மறந்துவிட்டு தொழுகையை கூட சரிவர நிறைவேற்ற துப்பில்லாத இந்த சமூகத்தை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொண்டு வர முடியாது. இது தொழுகையுடைய நிலைமை என்றால் இன்னும் எத்துணை இபாதத்துகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதிகாலையிலே இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, மன்னிக்கிறேன். யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, உதவி செய்கிறேன் என்ற அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம் இது. ஒரு இபாதத்திலே முன்னேற வழிகளை தேடிக்கொள்ளாத சமுதாயம் எப்படி அல்லாஹ்வுடைய வெற்றியை நோக்கி தங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாக பள்ளியிலே சென்று அல்லாஹ்வுடைய தொழுகையை எதிர்பார்த்து வாழ்ந்த சமூகம் இது. தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறார்கள். குடல்கள் எல்லாம் வெளியே வந்து கத்தியால் குத்தப்பட்டு கிடக்கும் பொழுது உமர் அவர்களே, தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. நஅம் நஅம் லா ஹப்ப ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. ஆம் ஆம், எவன் இந்த மார்க்கத்திலே தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தமில்லை என்று உமர் அவர்கள் கூறிவிட்டு அந்த நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஏன்? இவர்கள் பார்த்து வளர்ந்த தூதர் அப்படி நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியவில்லை, எழுவதற்கு நோயுற்று இருக்கிறார்கள். 2 தோழர்களை அழைத்தார்கள். அழைத்து கொண்டு இருந்தார்கள், மயக்கமுற்று கொண்டு இருந்தார்கள். கடைசியாக 2 தோழர்களையும் அழைத்து 2 தோழர்களுடைய தோல் மாட்டிலும் தன்னுடைய கைகளை போட்டவாறு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்துடைய தொழுகையை நிறைவேற்றி வந்ததை நீங்கள் வரலாறுகளிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜமாஅத்து தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது. பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு நான் விடுகிறேன். எந்த குற்றத்திற்கு? யார் தங்களுடைய தொழுகையை பள்ளியில் அமைத்துக் கொள்ளாமல் வீடுகளில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு.
ஆனால் தொழுகை இல்லாமல் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே இந்த சமூகம் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கா அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என் அன்பு சகோதரர்களே. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல கூட்டமும் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறது. பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அடுத்த வக்திற்கு எப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கணக்கிட்டு தங்களுடைய நேரங்களை வடித்து கொண்டு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஆவலுடன் உள்ளத்திலே காத்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டமாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அடுத்ததாக கடைசியாக வஅ்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய கயிற்றிலே அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடத்திலே ஒற்றுமையாக வஅ்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஒற்றுமையாகுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. கட்டளை, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடையை நினைத்து பாருங்கள். இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான், உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். ஆம், சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமூகம். நாங்கள் எல்லாம் இரத்தங்களையும் உடல்களையும் போன்றவர்கள், கட்டிடங்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடந்து வழிகாட்டப்பட்ட சமூகம் இன்று ஒரு முஸ்லிமை பகைத்து கொண்டு எதிர்த்து கொண்டு கொள்கை அடிப்படையிலும் கருத்து வேறுபாடுகள் அடிப்படையிலும் பிரிந்து நாராகி சிக்கு நூறாகி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இன்னும் எத்துணை முஸ்லிம்கள் வேறு இயக்கத்து சகோதரர்களுக்கு சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி பல ஆண்டுகளாகியும் அவர்களிடத்திலே வாயை துறந்து பேசாத சகோதரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இயக்கங்கள் தேவையில்லை, எல்லோரும் புறக்கணித்து எல்லோரும் ஒன்றின் கீழ் வாருங்கள் என்று சொல்லவில்லை, அது நடக்காத ஒரு காரியம்தான். ஆனால் இயக்கங்கள் என்பது பிரிவினைக்கோ சகோதரத்துவத்தை உடைப்பதற்கோ உங்களது ஒற்றுமையை குலைப்பதற்கோ காரணமாக இருந்தால் அந்த இயக்கத்திற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலில் இருந்து சில அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். யார் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள். சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய தன்மைகளை சொல்லுங்கள். வஹும் மின் ஜில்தத்தினா வ யதகல்லமுன பி அல்சினத்தினா, அவர்கள் நம்முடைய தோளில் இருந்து உருவாகுவார்கள், நம்முடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதரை அந்த காலத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? தல்ஸமு மஅ ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஜமாஅத் எதில் இருக்கிறதோ அதோடு நின்று விடுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அப்புறம் ஹுதைஃபா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த ஒரு ஜமாஅத்தும் இல்லை, கூட்டாக எந்த ஒரு தலைவரும் இல்லை, மக்கள் எல்லாம் பிரிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், இப்போது நான் எங்கே சேர்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒன்றில் சேர்வதை விட மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். நான் பொதுவான இயக்கங்களை பற்றி குறிப்பிடவில்லை, பொதுவான ஜமாஅத்துகளை பற்றி குறிப்பிடவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்காக பெயர்களை வைத்துக் கொண்டு நடைபோடக்கூடிய இயக்கங்களை பற்றி குறிப்பிடவில்லை. அவர்கள் எல்லோரும் நடைபோடுவதற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு இயக்கம் முஸ்லிம் ஜமாஅத்தை கெடுக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சகோதரத்துவத்தை உடைக்கிறதோ, கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால், குர்ஆன் சுன்னாவிலே ஏற்படக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளால் தங்களிடத்திலே பிரிவை ஏற்படுத்தி அவர்களை ஒதுக்கி விடுகிறதோ, அந்த ஒரு ஜமாஅத் இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஒற்றுமையாகுங்கள்.
பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்குள். அல்லாஹ் சொல்லுகிறான். பிரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதிரிகள் காத்து கொண்டிருப்பார்கள். பிரிந்தவுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஆம், இந்த சமூகம் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இது போதும் என்று எப்போது குர்ஆன் சுன்னாவிலே ஒற்றுமையாகி தௌஹீதிலே உறுதியாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரே நேர்கோட்டிலே இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் சமூகம் குரல் கொடுத்தால் அந்த குரலை 7 வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் கேட்டு உடனடியாக பதிலளிப்பான். அதுவரை அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்திலே வராது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து ரஹ்மா, ஒற்றுமையாக இருப்பது ரஹ்மத், வல் ஃபிரகத்து அதாப், பிரிந்து விடுவது வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் 73 கூட்டங்களாக பிரியும். பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். அதில் 72 கூட்டமும் நரகத்திலே செல்லும். இல்லா வாஹிதா, என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒரு சமுதாயம் தான் சொர்க்கத்திலே செல்லும். மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்திலே செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கூட்டம் யார்? வஹியல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு வாழக்கூடியவர்கள். மேலும் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. மேலும் ஒரு ஹதீஸிலே, அல்யூம், இன்றைய தினத்திலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகம், இந்த சமூகத்தை உருவாக்குங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்திலே இல்லாத விஷயங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே வராது. அதிலே ஒற்றுமையானால், குர்ஆன் சுன்னாவை அறிந்து இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று தெரிந்து எந்த ஒரு சமூகம் இதே ஒற்றுமையை கடைபிடிக்குமோ, கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திலிருந்து மறுமை நாள் வரை இருக்க போவதுதான். ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு மார்க்க அறிஞர்களிடத்திலும் எந்த ஒரு சஹாபாக்களிடத்திலும் இப்படிப்பட்ட பிரிவையும் பிளவுகளையும் ஏற்படுத்தியதில்லை. ஆனால் ஷைத்தான் இந்த சமூகத்தை பிளந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும். இதுவெல்லாம் இன்பம் என்று நினைத்து இந்த சமூகம் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டு இருக்கிறது. ஒற்றுமையாகாத வரை அல்லாஹ்வுடைய அருள் இந்த சமூகத்திற்கு கிடையாது. வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 5 அறிவுரைகள், இந்த 5 அறிவுரைகளை ஏற்று, இந்த 5 அறிவுரைகளை ஏவி அல்லாஹ்வுடைய பாதைக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் கிளம்பினால், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை இந்த பூமியில் அல்லாஹ் உறுதியாக்குவான். கூனு அன்சாரல்லாஹ், மன் அன்சாரி இலல்லாஹ், ஈசா கேட்டால், காலல் ஹவாரியூன நஹனு அன்சாருல்லாஹ், ஹவாரியின்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள். இந்த சமூகத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இருக்கத்தான் செய்யும். இந்த உம்மத்திலே நன்மைகளை செய்யக்கூடியவர்களும் தீமைகளை செய்யக்கூடியவர்களும் இந்த சமூகத்திலே இருக்கத்தான் செய்வார்கள். உலகம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்மையை செய்பவர்கள் தீமையை செய்பவர்களை தடுத்து அவர்களுடைய கரத்தை பிடித்து நன்மையை நோக்கி அழைத்து வராத வரை அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹுடைய சாபம் தான் அந்த சமூகத்திற்கு கிடைக்கும். லுஇனல்லதீன கஃபரு, அல்லாஹ் சொல்லுகிறான், மின் பனி இஸ்ராஈல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம் ذلك بما عصوا وكانوا يعتدون. ஒரு சமூகம் நபிமார்களின் நாவுகளால் சபிக்கப்பட்டது. ஏனென்றால் கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை தடுக்கவில்லை.
அதை தடுப்பதற்கு உதவியாளர்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் கிளம்பவில்லை. தீமைகள் நடந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் நன்மைகளை செய்து மட்டும் நான் சென்று விடுவேன் என்றால் அது நடக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை சிறந்த சமூகமாக மாற்றியதற்கு காரணத்தை சொல்லுகிறான். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையை ஏவவில்லை, தீமையை தடுக்கவில்லை என்றால் நீங்கள் சிறந்த சமூகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் அகாமுஸ் ஸலாஹ் வ ஆதஉஸ் ஸகாத் வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். அல்லாஹ் அவர்களை இந்த பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்கினார். அவர்களுக்கு இந்த பூமியின் ஆட்சியை கொடுத்தால் அவர்கள் தொழுவார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். யா ரப்பி சல்லிம். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எச்சரிக்கையை பாருங்கள். ஹுதைஃபா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாரின் மீது அல்லாஹ்வுடைய தூதரின் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லதஅமுருன்ன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன்ன அனில் முன்கர். நன்மையை ஏவி நீங்கள் தீமையை தடுக்கவில்லை என்றால் அவுல யூஷிகன்னல்லாஹு யுபஅஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து வேதனையை கொடுப்பான். ثم تدعونه فلا يستجاب لكم, அதற்கு பிறகு நீங்கள் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுத்தருகிறேன், கற்றுத்தரவா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், அந்த வேதனை அந்த வியாபாரம் உங்களுக்கு லாபத்தையோ முதலீட்டையோ கொடுக்காது, ஒரு மிகப்பெரிய வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வியாபாரத்தின் முதல்கள் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅமலூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக உங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணியுங்கள். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். وَيُدْخِلْكُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ, ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை அல்லாஹ் கொடுப்பான். எந்த சொர்க்கத்தின் ஒரு சாட்டை அளவு இடம் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை விடவும் சிறந்ததோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த வியாபாரத்தை செய்யுங்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய பாதைக்காக உங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணியுங்கள். அது மட்டுமா, உஹ்ரா துஹிப்பூனஹா, இந்த வியாபாரத்தை செய்தால் இன்னொன்று உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், அதையும் அல்லாஹ் கொடுப்பான். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும், அல்லாஹ்வின் வெற்றி உங்களின் அருகாமையில் வந்துவிடும். வ பஷ்ஷிரில் முஃமினீன், இந்த நற்செய்தியை நபியே மூமின்களுக்கு அறிவித்து விடுங்கள். போட்டி போடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக உன்னுடைய உயிரை, பொருளை, நேரங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இந்த அழைப்பை சொல்லுகிறான். ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்படி மாறினால் நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் கிடைத்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே,
அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறிவிடுங்கள். யாரெல்லாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எந்த வழியில் உங்களால் தடுக்க முடியுமோ அந்த வழியிலிருந்து தடுத்து கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யகூதி சிறுவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். தலைமாட்டிலே அமர்ந்தார்கள். அவன் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், யா புனைய அஸ்லிம், சிறுவனை இஸ்லாமை ஏற்றுக்கொள். சிறுவர் தந்தையை பார்த்தார். யகூதி சொன்னார், அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படு மகனே என்று. அபுல் காசிமுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை ஏற்று அந்த குழந்தை இஸ்லாமை வந்தது, இஸ்லாமை அடைந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். ஒரு உயிரை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ, காப்பாற்றுங்கள், அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை காப்பாற்றிக் கொண்டு உங்கள் உறவினர்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நரக நெருப்பிலிருந்து. கடுமையானது, அல்லாஹ்வின் வேதனை மிக பயங்கரமானது, அல்லாஹ்வின் பிடி மிக பயங்கரமானது. அதை விட்டு உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வின் உதவியாளர்களாக, யா அல்லாஹ், உன்னுடைய அடிமை நான், உன்னுடைய மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவன் நான். எதை வேண்டுமோ எடுத்துக்கொள், என்னுடைய மகிழ்ச்சி வேண்டுமா எடுத்துக்கொள், என்னுடைய நேரம் வேண்டுமா எதை எடுத்துக்கொள், என்னுடைய முழு வாழ்க்கையும் உனக்கு வேண்டுமா. தொழுகையிலே அதைத்தான் சொல்லுகிறேன், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்க வழிபாடுகள், என் வாழ்க்கை, என் மரணம் யா அல்லாஹ் உனக்குத்தான் என்ற வாழ்க்கையின்படி வாழ ஆரம்பியுங்கள். எப்படி அபூபக்கரும் உமரும் பிலாலும் அம்மாரும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அந்த சமூகம் இந்த பூமியிலே நடைபோட்டதோ அது போன்ற அல்லது அதில் ஒரு பகுதி உள்ள சமுதாயத்தையாவது இந்த பூமியில் நடைபோட வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிலாலை பார்க்கலாம் இந்த உலகத்திலே, மறுபடியும் அம்மாரை பார்க்கலாம், அபூ தல்ஹாவை பார்க்கலாம், உமரை பார்க்கலாம், அபூபக்கரை பார்க்கலாம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவர்களை போன்று யாரும் மாற முடியாது. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அவர்கள்தான் முந்தியவர்கள், முதலானவர்கள். அவர்களை போன்று யாரும் சென்றடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்வதும், உலகத்திலே நீங்கள் என் தோழர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உஹது மலையை போன்று தர்மம் செய்தாலும் ஈடாகாது. அவர்களை போன்று மாற முடியாது. அவர்கள் நடந்து சென்ற அந்த பாத தூசியில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மண்ணின் அளவிற்கு நம்முடைய ஈமான் இருந்தால் போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை அப்படி வளருங்கள். நாம் முதலிலே அப்படி மாறுவோம். என் சமூகம் இது என் மீது கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் தவறவிட்டு விட்டால் மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரணை செய்வான் என்ற அச்சத்தை கொண்டு, மறுமையை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு உன்னதமான சமுதாயமாக மாறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நபியின் சமுதாயத்தை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்திலே, வெற்றியிலே, அவனுடைய புகழ்ச்சிகளிலே, அவனுடைய அருளிலே வாழ வைப்பான். இந்த சமூகத்தை எந்த எதிரிகளாலும் தாக்க முடியாது. இந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை எந்த எதிரிகளுடைய கலாச்சாரம் அடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய சமூகம். இந்த சமூகம் மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய சமூகம். இந்த சமூகம் மறுமையின் விசாரணையை அஞ்சி வாழக்கூடிய சமூகம். இந்த சமூகம் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் பாவங்களை விட்டு விலகக்கூடிய சமூகம். இந்த சமூகம் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்காக, அந்த ரப்புடைய முகத்தை கண்டு களிப்பதற்காக அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய சமூகம். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை உருவாக்கி சென்றார்கள். அந்த சமூகமாக நாமும் மாறுவதற்கு அன்பு சகோதரர்களை முயற்சி செய்வோம்.
ஒரு சிறந்த தலைமுறையை அடுத்த தலைமுறையாக விட்டு செல்லுவோம். மார்க்க கல்வியோடு, மார்க்க ஆதாரங்களோடு, மார்க்க பணிக்காக கிளம்பக்கூடிய ஒரு உன்னதமான சமூகத்துடைய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதைக்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எல்லா கொடைகளையும் கொடுப்பான். அப்படிப்பட்ட கண்ணியமான சமூகமாக மாறுவதற்கு, அப்படி ஈமானிலே, இறையச்சத்திலே, அல்லாஹ்வின் அன்பிலே, அல்லாஹ்வின் அருளிலே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை மாற்றுவானாக. இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், இவை அனைத்தையும் யார் இந்த சூழ்ச்சிகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ் திருப்பி விடுவானாக. எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் அல்லாஹ் முறியெடுத்து முஹம்மது நபியின் சமுதாயத்தை, இந்த உலகத்தை ஆளக்கூடிய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. அதற்கு அன்பு மூமின்களே, நம்முடைய முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்.